எப்படி இருக்கு. இதே நீங்க படிக்கும் போதே எந்த பொழிப்புரையும் இல்லாம நம்ம இப்ப பேசுற தமிழ்லயே அந்த செய்யுள்கள் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்படித்தான் இருக்கும் ஐயாவுடைய காப்பியங்கள் அனைத்தும். உள்ள போய் நீங்க படிக்கும்போது நான் பக்கங்களை காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, மரபின் அடிப்படையில விருத்தங்களா இப்படி செய்யுளா எழுதியிருக்கிறாங்க ஐயா. ஆனா நீங்க எதை படிச்சாலும் நம்ம படிக்கும் போதே உணர்ந்து கொள்ள யாருடைய உதவியும் விளக்கமும் பொழிப்புரையும் இல்லாம நாம நேரடியா பொருளை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் எழுதப்பட்டதுதான் இந்த நூலின் சிறப்பு. தசரதன் கையை பார்க்க வர்றாரு. அப்பதான் அந்த பிரச்சனை நடக்குது. தன் மகனுக்கு முடிசூட்டணும், ராமனை காட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றது. அப்போ அந்த தசரதன் பேசுற ஒரே ஒரு இதை மட்டும் சொல்றேன். இன்னமும் இரத்தல் வேண்டாம், இடும்பையை உணர்ந்த மன்னன் கண்ணலை பொழிந்த வாயால் கடுமொழி பொழியலானான். வன்மனம் கொண்ட பேயே வசீகர பிடாரி நீயோ பெண்ணல்ல எனக்கு